தமிழகத்தில் நடப்பது மன்னராட்சி தான் என்று நான் அழைத்து சொல்கிறேன். ஜோசப் விஜய் அவர்களே, ஜீரோ பொலிட்டீஷியன், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீரோ பொலிட்டீஷியன். இங்க நிக்கிறவன் போறா இளைஞ ஐயா, அங்க யார் நிக்கிறான் ஐயா? உங்க மூஞ்சிய பார்க்க வருவானுங்க ஐயா. நீங்கள் நடிகர் ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் நடிகராக இருக்கும் பொழுது இந்த கூட்டம் கூடும். உங்களை எம்ஜிஆர் என்று ஒப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். அதற்கு எடுத்துக்காட்டை நானே பேசி இருக்கிறேன். அண்ணன் சிரஞ்சீவி அவர்களுக்கு நிகழ்ந்த அதே கொடுமை உங்களுக்கு நடக்கும். ஆத்தாவா? ஆமா மாரியாத்தாவா? ஆஹா, அசிங்கப்பட்டமே. ஏய், ஆறாவே விடுறா விடுறா. முதல்ல மகனை கும்பிடுவோம், அப்புறமா ஆத்தால கும்பிடுவோம்ல. ஆறா பிறகு அப்படின்னு அவசரம். இதுக்குன்னே வர்றாங்க பெரிய நக்கீர மரமறவங்க. ஆத்தா, தாயே ஈஸ்வரி, இந்த சூனாப்பானா ஊர் உலகமே நடுங்குது ஆத்தா. அந்த பயத்தை அப்படியே மைண்டன் பண்ணி விடுத்தான். வேற என்ன உன்ட்ட கேட்க போறேன்? குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தினம் பணமும், அதை பயந்து குடுக்கறதுக்கு 4 சாதி சனமும் தான் கேட்கிறேன். வேற என்ன கேட்க போறேன்? பிக்கப் பண்ணி விடாத்தா.